பிகுருஸ் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். ஒரு பக்கம் டெல்லியில் போராட்டம்னு சொல்லி ஒரு கும்பல் கலவரம் தூண்டு கொண்டு இருக்கிறது. இங்கே தமிழ்நாட்டில் ஒரு பக்கம் அதே மாதிரி இன்னொரு ரவுடி கும்பல் அதை செய்ய பார்க்குது. ஆனால் உண்மையில் என்ன நடந்துட்டு இருக்கு? அமைச்சரவை எல்லாரும் போய் ஒரு பழைய படத்தை வச்சு அதை பார்த்துக்கிட்டு அதுக்காக ஆஸ்கர் போட்டிக்கு போடுற மாதிரி அழுகை போட்டி பண்ணிகிட்டு இருக்காங்க. சினிமாவை பார்த்துட்டு அழுவாங்களாம். விஜய் சினிமாவை பார்த்தா நமக்கு ஏண்டா பார்க்குறான்னு பைத்தியகாரத்தனம் வந்து தலைவலி 3 நாளைக்கு இருக்கும். ஆனால் பிடிக்கிறவங்களுக்கு பிடிக்கட்டும். ஆனால் அதுக்காக நேற்றைக்கு சட்டமன்றத்துக்கு இதுக்கும் செக்ரட்டரியேட்டுக்கு முதலமைச்சர் வரல, அமைச்சர்கள் எல்லாம் போய் படத்துக்கு போகிறதுங்கிறது என்ன நடக்குதுன்னு புரியல. ஓகே, ஒரு நாள் கூத்தாக மறந்து விடலாம். பட் ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு? போன வாரம் தான் கன்னியாகுமரியில் ஒரு லாக்அப் டெத்து. அதுக்கு அதே பெனிக்ஸ் ஜெயராஜை பற்றி இன்றைக்கும் சாத்தாங்குளம்னா குரல் கொடுக்குற எந்த நபரும் கொடுக்கல. ஏன்னா அவர் ஒரு இந்து, பேரில் கிறிஸ்டியன் இல்லை. அதுதான் அது திரு பொன்னார் அவர்கள் இது பண்ண அரசு வேலை கொடுக்கப்பட்டு கடைசியில் புதைச்சாங்க. அது முடியறதுக்கு 2 நாளைக்குள்ள நம்ம இதில் புழல் ஜெயிலில் ஒரு ஆள் செத்து போகிறாரு. அதே மாதிரி ஒரு குட்கா 10 பாக்கெட் வித்தாருன்னு. இதெல்லாம் முடிஞ்சா இன்னைக்கு திருப்பி தூத்துக்குடி. சார் என்ன சார், சாரி சொல்றதுக்கும் இதுக்கும் தான் ஆட்சியா? நீதி கொடுக்கணும் சார். போலீஸ்காரனை கண்ட்ரோல் பண்ணுங்க. போலீஸ்க்கு விசாரணை பவர் வேணும், ஆனா கொலை பண்றதுக்கு பவர் கிடையாது. தொடர்ந்து இது 4வது 5வது ஒரு 10 நாள்ல நடக்குது. இப்படி லாக்அப் டெத்துகள் தொடர்ந்து ஒரு வாரத்துக்குள்ள 3 நடந்தால் இதை மறைக்கிறாங்க. இதை விட முக்கியமாக திருச்சியில ஒரு 86 வயது முன்னாள் தமிழக ஆசிரியர் இறந்தால் அவர் உடலை சர்ச்சு கல்லறையில் புதைக்கிறதுக்கு ஜாதி வேறுபாடு. 3 நாள் கோர்ட்டு கேஸ் போட்டு, இத்தனைக்கும் அவருடைய மகன் ஒருத்தர் ரோமில் பாதிரியாராக இருக்காராம், இன்னொரு மகள் இஸ்ரோவில் வேலை செய்கிறாங்களாம். ஆனால் சர்ச்சு கல்லறையில் ஜாதி வெறி தூண்டப்பட்டு அப்புறம் கோர்ட்டு கேஸ் போட்டு 3 நாளில் இதையெல்லாம் மறைக்கிறதுக்கு நீட் எதிர்ப்பு போராட்டம். ஐயா, நீட்டை அறிவுள்ளவன், நேர்மையுள்ளவன், அறமுள்ளவன் எவனும் எதிர்க்க மாட்டான். நீட்டுக்கு அரசு காலேஜில் 50,000 ரூபா ஃபீஸ் வரும். ஆனால் அரசுக்கு ஒரு எம்பிபிஎஸ் சீட்டுக்கு 50லேருந்து 75 லட்சம் ரூபா செலவாகும். லெபார்டரி மற்ற செலவுகள். அப்படி கொடுக்குறப்ப தகுதி உள்ள ஆட்கள் வேணுங்கிறப்ப கண்டிப்பாக என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வைக்கணுங்க. ஏன் மெடிக்கலுக்கு தான் என்ட்ரன்ஸ் இருக்கா? ஐஏஎஸ் இருக்குது, IIT-G இருக்கு. ஏன் லா படிக்கிறதுக்கு? நேற்றுக்கு தான் நம்ம அமைச்சர் சொன்னார், ஸ்டெம்முக்கு பதிலாக ஸ்டீம்னாரு. ஐயா, நம்ம படிக்கிறது +2 வரைக்கும் படிக்கிறது இல்லை. இங்கிலீஷு, தமிழ், சோஷியல் சயின்ஸு இது எல்லாமே ஆர்ட்ஸ் தான். இல்லாதது தான் டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமேட்டிக்ஸ். அதனால தான் ஸ்டெம்முங்கிறது சயின்ஸ். இதில் ஸ்டீம்னா என்னத்தை உளறல்னு எனக்கு தெரியல. ஆனால் நீட் தேர்வில் தேர்வு வேண்டான்னு சொன்னா அவன் அறிவில்லாதவன் அர்த்தம். ஏன்னா நீட் தேர்வு வந்த பிறகுதான் ஏழைகள், நடுத்தர வர்க்கத்தினர் மெடிக்கல் காலேஜுக்கு சேர முடியுது. நீட்டுக்கு முன்னாடி வருஷத்துக்கு 2லேருந்து 10 சீட்டு கூட அரசு பள்ளியில படிச்சவங்களுக்கு கிடையாது. ஆனால் மத்திய அரசின் துணையோடு EPS ஆட்சியில 7.5% அரசு பள்ளிகளுக்குன்னு கொடுத்ததுனால இப்ப அரசு பள்ளி மாணவர்கள் சேருகிறார்கள். நடுத்தர வர்க்கத்தினர் கனவு டாக்டர் ஆகணும்னா இன்னைக்கும் முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் டாக்டர் வேண்டான்னு சொல்லுவேன். என் பொண்ணுக்கு இதுக்கு நான் மேட்ரிமோனி ஃபிக்ஸ் பண்ணால் மேட்ரிமோனியில் கேட்குறாங்க, சார் உங்கள் பொண்ணுக்கு டாக்டர் கணவன் பரவாயில்லையா? ஏன் இல்லை, பல இன்றைய பெண்கள் டாக்டர் வேண்டான்றாங்க. ஸோ இதான் நிலைமை. MBBS முடிக்கிறப்ப உங்களுக்கு 23 வயசு வந்துடும். அதுக்கப்புறம் செட்டில் ஆகிறதுக்கு இன்னும் 10 வருஷம் ஆகுது. ஆனால் BEயோ மற்ற கோர்ஸ் படிச்சிங்கன்னா உங்களுடைய 26 வயசில் நீங்கள் செட்டில் ஆக முடியும். ஆனால் மருத்துவம் படிக்கணும்னு ஆசை இருக்கிறவங்க படிக்கட்டும். ஆனால் பிரச்சனை என்னங்க? நீட் தேர்வு கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு. கண்டிப்பாக தவறு. இந்தியா முழுக்க 22 லட்சம் பேர் எழுதிட்டு நீங்களும் என்ன பண்ணுவோம்? பரீட்சையை முடிஞ்ச உடனே பையன் புக்கையும் தூக்கி போட்டு ஐயா நாளையிலேருந்து ஜாலி, அன்றைக்கே சினிமா போகிற ஆட்களும் உண்டு. அப்படி இருக்கிறப்ப திருப்பி உங்கள் கொஸ்டின் பேப்பர் நீட்டு படிக்கிறவங்க அதுக்கப்புறம் 1 வாரம் கழித்து எக்ஸாம் அதுக்காக படிச்சுட்டு 1 வாரம் 10 நாள், இன்னும் சொல்லப்போனால் இந்த படிப்போட தனியாக அதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. பட் கொஸ்டின் பேப்பர் லீக்குன்னா கண்டிப்பாக வருத்தம். இன்னொன்று, நீட்டு முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவோம்? பாட்டி வீட்டுக்கு, மாமா வீட்டுக்குன்னு போயிருப்பாங்க. திருப்பி எக்ஸாம் எழுத வரணும். இன்னும் சிலர் கிராமத்தில் இருக்கிறவங்க சென்ட்ரல் சிட்டிக்கு இல்லை வேறு சிட்டியில் போட்டிருந்தா அங்கே போகணும். இதுவும் செலவு. ஸோ பல 20 லட்சம் குழந்தைங்க கஷ்டப்பட்டதுன்னா உண்மை. ஆனால் லீக்கு காரணம் அரசு இல்லை, சில தனியார் பேராசிரியர்கள், டியூஷன் சென்டருக்காரங்க யாரோ பண்ணாங்க. அவர்கள் எல்லாம் கைது பண்ணியாச்சு. 2வது முறை தேர்வு வச்சு அதில் 12 லட்சம் பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. 2வது இடத்தை ஒரு தமிழரும் எடுத்திருக்கார். ஸோ இப்போ இதில் கல்வி அமைச்சருடைய ராஜினாமாங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் கோரிக்கை. அப்படின்னா இன்னைக்கு 4 பேர்
இந்த 60 நாள் ஆட்சி 75 நாள் ஆட்சியில் இது லாக்அப் டெத்தில் இறந்துருக்காங்கன்னு சொன்னால் அதற்கு திரு விஜய் பொறுப்பேற்று ராஜினாமா பண்ணணும்னு யாராவது, ஏன்னா அவர் தான் போலீஸ் உள்துறை அமைச்சராக இருப்பவர். இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் கர்நாடகா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சேர்மன், அங்க வெட்டினரி டிபார்ட்மெண்ட் 410 போஸ்ட்டுக்கு ஊழல் நடந்திருக்கிறது, ஒரு போஸ்ட்டுக்கு 70 இருந்து 80 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் அங்க கூச்சல் எழுந்துள்ளது. அதை விட அந்த கேபிஎஸ்சி சேர்மன் மகள்கள் 2 பேரும் அவங்களும் அதில் அப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த கேபிஎஸ்சி ரூல்ஸ்ல அது அலௌடே இல்லையா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கலந்துக்கூடாது. அது மாத்திரம் இல்லைங்க, ஒரு பிசி ஜாதியை சேர்ந்த அவர் மகள்கள் என்னுடைய அப்பாவுக்கு 40,000 ரூபா தான் ஆண்டு வருமானம்னு சொல்லி போய் சர்டிஃபிகேட் கொடுத்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ல சீட்டு வாங்கியிருக்காங்களாம். இதனால் கவர்னர் அவரை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. ஏங்க அமைச்சர் யாராவது முதலமைச்சர் ராஜினாமான்னு கோரிக்கை வந்துச்சா? ராஜஸ்தான்ல அசோக் கெஹ்லோட் ஆட்சியின் போது லீக் வந்தப்ப அமைச்சர் ராஜினாமா தேவையில்லைன்னு பேசியது பிரியங்கா வாத்ரா. அதனால இது இன்னொன்னு, பாராளுமன்றம் கூடி அங்க பேசுறதுக்கு தாங்க எம்பி. நம்ம ராகுல் காந்தி போய் பிரதமர் வீட்டில் போய் கலாட்டா பண்றாரு. அங்க கைதுக்கு வாங்க வந்து பஸ்ல ஏறுங்கன்னு சொன்னா கீழே படுத்துக்கிட்டு குழந்தை மாதிரி அழுதுகிட்டு, என்ன டிராமா போடுறீங்க சார்? இந்த டிராமா எல்லாம் மக்கள் ஏமாறுறது காலம் முடிஞ்சு போச்சு. இது 2021 26 இது ஜென்சிகள் காலம். இந்த டிராமா எல்லாம் விட்டுருங்க. நீங்க 2009 முன்னாடி யூபியில இது குடிசை வீடுகளா போய் டிராமா போட்டு ஏதோ 20 சீட்டு ஜெயிச்சிங்க. அதன் பிறகு நீங்கள் துரத்தி அடிக்கப்பட்டீர்கள். போன முறை துணை கட்சிகள் புண்ணியத்தில் 99 சீட் எடுத்தீங்க. மீண்டும் அந்த கட்சிகளே இப்போ அழிச்சிட்டீங்க. உங்களுக்கு உதவி செய்த லல்லு பிரசாத் யாதவுடைய கட்சி இன்னைக்கு அழிஞ்சு போய் கிடக்கு. உங்களுக்கு உதவி செய்த சிவசேனா மற்றும் சரத்பவார் காங்கிரஸ் இன்னைக்கு உங்களை விட்டு போயிடுச்சு. ஸோ இதுதான் நிலைமை. ஸோ இதை தாண்டி 20ஆம் தேதி பாராளுமன்றம் கூடும் நாளில், அதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் ஜந்தர் மந்தர்ல ஆவரேஜ் 200லேருந்து 300 பேர், கடைசி 2 நாள் 500 பேர் ஆச்சுங்க. ஆனால் அன்றைக்கு 20,000 பேர் திடீர் என்று வரவைக்கப்பட்டது என்றால் முழுக்க முழுக்க பொலிட்டிக்கல் கான்ஸ்பிரசி. 17ஆம் தேதி அமெரிக்கன் எம்பசி வார்னிங் கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த கூட்டம் கூடுறதுக்கு காசும் பணமும் ஐடியாவும் டூல் கிட்டும் கொடுத்தது வெளிநாட்டினர். அங்க ஃபுட்டு சப்ளை நடக்குது பாருங்க. ஜொமேட்டோவும் ஸ்விக்கிக்காரன்னு எங்க இருந்து ஆர்டர்னா இது கத்தார்ல இருந்து வந்திருக்கு, இது பாகிஸ்தான்ல இருந்து வந்திருக்குங்கிறாங்க. ஏன் சார் காசை கொடுத்து ஆளுங்களை சேர்த்து இப்படி அங்கே என்ன கூச்சல் எழுப்புறாங்க? நீட் ஃபேக் ஃபேர் நீட் வேண்டுங்கிற கோரிக்கை நானுமே வரவேற்கிறேன். ஆனால் நீட்டு வேண்டான்னு சொன்னால் அவன் அறிவில்லாத மூடன்னு அர்த்தம். ஆனால் அதோட சரி, ஒரு அரசியலாக கல்வி அமைச்சர் ராஜினாமாவை ஏற்றுக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு அங்கே இந்தியா துண்டு துண்டாக வேண்டும், இந்தியாவில் ஆர்டிகல் 370 போக வேண்டும், மோடி அமைச்சரவை ராஜினாமா செய்ய வேண்டும், மோடி கொலை செய்யப்பட வேண்டும். இன்னும் சொல்ல போனால் அமெரிக்காவை சேர்ந்த அமெரிக்க வெள்ளை இளைஞர்கள் அங்க நின்று போராடுறாங்க. அவங்களுக்கு என்ன சார் இதுல வேலை? திட்டமிட்டு இந்தியாவில் நேபாள் போல, பங்களாதேஷ் போல, இலங்கை போல ஒரு கலவரம் தூண்ட பார்க்குறாங்க. இவர்கள் அடியோடு அறுக்கப்படணும். இன்னும் சொல்ல போனால் இது போல முன்னால நடந்த டெல்லியில் நடந்த உங்களுக்கு விவசாயிகள் போராட்டத்தின் போதும் சரி, அதன் பிறகு டெல்லியில் நடந்த ஷாஹின்பாக் போராட்டத்தின் போதும் உச்சநீதிமன்றம் இந்த போராளிகள்லாம் 10 மணிக்கு வந்துட்டு 6 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டு திருப்பி வரணும். ஆனால் இங்கே சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு டென்ட்டு போட்டு கோட்டையும் கொடுத்து தங்கறதுக்கு போத்திக்கிறதுக்குன்னு கொடுத்தீங்கன்னா வேலையில்லாத ஆளுங்கள்லாம் இங்கே வராங்க. இதன் பின்னால் பல 100 கோடி ஊழல் நடக்கிறது. ஸோ இந்தியாவின் வளர்ச்சியை பொறுக்காத வெளிநாட்டு சக்திகள் இதை செய்யுது. இன்னைக்கு மோடி அமைச்சரவை கூடி ஸ்ட்ரிக்டான சட்டங்கள் கொண்டு வரன்றாங்க. ஏன்னா இந்திய சட்டங்கள் ஓட்டை எப்படி இருக்குன்னு சொன்னால், 2009 நம்ம உதயநிதி சாரு ஹம்மர் காரு 2 கார் வாங்கினார். அது அவருக்கு விற்றவர் டோனி ஜோசப்னு ஒருத்தர் இது மாதிரி 50-100 பேருக்கு 500 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்து வித்தார்னாங்க. ஆனால் அவருக்கு தண்டனை வாங்கி தர முடியல. இந்திய சட்டங்கள் அவ்வளவு வீக். அவர் 2 பாஸ்போர்ட் வச்சிருந்தாருங்கிற வழக்கில் தான் தண்டனை வந்தது. எனவே மோடி அவர்கள் புதிய சட்டம் போடுறன்றார். ஒன்று மத்திய அரசும் ஆரம்பத்திலேயே இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிட்டையும் வான்சூட்டையும் பேசியிருக்கணும். அந்த வான்சூக் ஒரு
சீனா ஆதரவு, சீனாவிடம் துட்டு வாங்கும் போராளின்னு 2007 மன்மோகன் சிங் ஆட்சி சொல்லிடுச்சு. இப்போ போராளி ஆக்குறாங்க. அவருடைய என்ஜிஓவிற்கு அமெரிக்காவில் ஒன் வெஸ்ட் பேங்க்னு என பல 1000 கோடி ஊழல் செய்த ஜார்ஜ் சோரஸுடைய ஓப்பன் சோர்ஸ் பணம் கொடுத்தது அவரோட வெப்சைட்லேயே இருக்குது. ஸோ முழுக்க முழுக்க வெளிநாட்டு பணத்தில் இந்தியா எதிர்ப்பு, கலவரம் தூண்டும் இந்த கும்பல் அடக்கணும். பட் மோடி இன்னும் கொஞ்சம் ப்ரொவாக்டிவாக இருந்திருக்கணும். உளவுத்துறை கடைசி நிமிஷத்தில் முடிச்சுக்கிறத தடுத்திருக்கணும். ஸோ இப்பொழுதாவது இந்த இளைஞர்கள் இது மாதிரி கூடுறத பர்மனண்ட்டாக தடுக்கணும். ஸோ ஜனநாயகம் வெல்லணும்னா எதிர்கட்சிகள் பாராளுமன்றத்தில் நடக்க விடணும். அதை விட்டுட்டு கூச்சல் போட்டுக்கிட்டு கேமரா முன்னாடி அழுதுகிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஜனநாயகன் படத்தை பார்த்துக்கிட்டு ஒரு பக்கம் பால், இன்னைக்கு பால் கிரீன் பால் கடந்த 3 நாட்களாக நான் போனால் என் பூத்தில் கிடைக்க மாட்டேங்குது. இதையெல்லாம் பார்க்காம எல்லாம் ஜனநாயகன் படத்தை பார்த்துக்கிட்டோம். இந்த பக்கம் போலீஸ் லாக்அப் மரணங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. சர்வசாதாரணமாக நேற்றுக்கு சாயந்தரம் நான் ஏதோ பர்ச்சேஸுக்கு பண்ணிட்டு திருவான்மியூர்லேருந்து என் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள ஒரு 500 பாட்டில்களும் 4 பேர் ரோட்டில் விழுந்து கிடக்கிறாங்க. ஸோ இதுதான் தமிழக அரசின் நிலையாக இருக்கிறது. எனவே இவையெல்லாம் மாறணும். ஸோ இந்த நீட் எதிர்ப்பு, ஃபேர் நீட் என்பது நியாயமான கோரிக்கை. ஆனால் இந்த போராட்டம் என்பது பயங்கரவாதிகள் கைகளில் சிக்கி கொண்டிருக்கிறது. அது அடியோடு அடைக்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் ரஞ்சித்து இவனுங்கெல்லாம் பேசுறது முழுக்க முழுக்க விஜய் ஆட்சியின் தோல்வியை மறைப்பதற்கும், திருச்சியில் சர்ச்சுடைய கல்லறையில் ஒரு பட்டியல் ஜாதி கன்வெர்ட்டுக்கு மடைமாற்றம் தான் நடந்திருக்கு. அது எந்த மெயின் ஸ்ட்ரீமும் கவர் பண்ணல. எனவே மக்கள் இதை புரிந்து கொண்டு மோடியின் பின் நிற்க வேண்டும்.